இப்போது தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட பாபநாசம் தொகுதி வேட்பாளர்களை பார்க்கலாம். இதில் அதிமுக சார்பில் துரை சண்முகம் அப்படின்றவர் நிற்கிறாரு. அப்புறம் தாவேகா சார்பில் அசாருதீன், அப்புறம் ஐயுஎம்எல் சார்பில் ஷாஜஹான், அப்புறம் கே அனீஸ் பாத்திமா அப்படின்றவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. கடந்த தேர்தல்களில் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து இது காங்கிரஸ் வசம்தான் இருந்திருக்கு இந்த தொகுதி, பாபநாசம் தொகுதி. அதற்கு பிறகு தமாக வசம் போகுது. 96, 2001 தேர்தலில் தமாகவுக்கு கொடுக்கப்படுது. பிறகு 2006, 2011 காலகட்டங்களில் இரா துரைக்கண்ணு இவர் தான் இப்போ அதிமுக சார்பில் இருக்கிற வேட்பாளருடைய தந்தை, ஒரு முன்னாள் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் அதிமுகவில். 2 காலகட்டங்களில் அவர் தொடர்ந்து அங்கே 3 முறை அவர் தொடர்ந்து அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்கார். கடந்த முறை டிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு அந்த பகுதி வழங்கப்பட்டு அந்த தொகுதி அவரிடம் கொடுக்கப்பட்டு அவர் ஒரு 16,000 சில வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்பொழுது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக. இதில் உள்ளடக்கிய பகுதிகள் பார்த்திங்கன்னா பாபநாசம் வட்டம், அதாவது தாலுக், அப்புறம் ஐயம்பேட்டை பகுதிகள் இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி அம்மாப்பேட்டை, திருவாரூர் ரோட்டில் இருக்கிற அம்மாப்பேட்டை இதாகிருக்கு, ஜாயின் ஆகிருக்கு. இது டெல்டா பகுதியினுடைய ஒரு பகுதியாக இருப்பதாலும் ஜெயலலிதா மற்றும் சசிகலா கூட்டணிக்கு சார்பான வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளும் பெரும்பான்மையாக நிறைந்த பகுதியாக இது அறியப்படுறதுனால தான் அது தொடர்ந்து 3 முறை அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருந்திருக்கு. இதில் முக்கிய பகுதிகளாக இருக்கிற கபிஸ்தலம், கணபதி அக்கிரகாரம், பசுபதி கோயில், சூளமங்கலம், பண்டாரவடை இஸ்லாமியர்கள், பண்டாரவடை ராஜகிரி இது இஸ்லாமியர்கள் செறிவுமிக்க பகுதியாக அறியப்படுது. அப்புறமா தேவராயன்பேட்டை, வடக்கு மாங்குடி, வேஞ்சேரி, பெருமாள் நல்லுடைய, தூரப்பனூர், அண்ணன்பேட்டை, அப்போ மேலாளங்குடி, ஆலங்குடி, புல்லானத்தம், நெல்லித்தோப்பு, களச்சேரி, பள்ளியூர், அம்சசுந்தரம், நெடுவாசல், கீழாவூர், குளிமுடி. அப்புறம் கும்பகோணம் வட்டத்திற்குள் இருக்கிற பகுதிகளில் திருவலஞ்சுழி, சுந்தர் பெருமாள் கோயில், வெள்ளாள பிள்ளையார் கோட்டை, திருவலஞ்சுழி, பட்டீஸ்வரம் வருது. இதில் ஐயம்பேட்டை பகுதியை இதில் உள்ளடக்கி இருக்குது. ஐயம்பேட்டை ராஜகிரி பகுதிகளும் ஐயம்பேட்டை பகுதிகளும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதிகளாக தான் அறியப்படும். ஐயம்பேட்டைக்குள்ளே இருக்கிறதும், அப்புறம் அம்மாப்பேட்டையிலும் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடியதும். சுவாமிமலை, அது அந்த ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கு காரணம் ஜெயலலிதா சசிகலா கூட்டணியும் பிறகு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுமாக தான் தொடர்ந்து 3 முறை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. கடந்த முறை இஸ்லாமியர் தான் நிறுத்தப்பட்டிருக்கார். இந்த முறை அதிமுகவில் அவருடைய வாரிசு நிறுத்தப்பட்டிருக்கார். ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் மேலே அந்த 2020 காலகட்டங்களில் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள், அந்த குட்கா ஊழல் சார்ந்த அவர் பேசிய பேச்சுக்கள் அவர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுனால அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவர் கொரோனாவில் இறப்பை சந்தித்திருக்கார். அதுக்கப்புறம் இவருடைய மகனுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஐயுஎம்எல் கெடுகிற வாய்ப்பை விட தாவேக்காக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க செய்கிறது. அவர்கள் சரியாக வேலை செய்கிற பொழுது கடந்த காலங்களில் இருந்த ஜெயலலிதா சசிகலாக்கான வாக்கு வங்கிகள் எந்த மாதிரியாக அதிமுகவுக்கு போய் சேரும் என்பது தெரியவில்லை. இந்த காலகட்டத்தில் தாவேக்கா சரியாக செயல்படுகிற பட்சத்தில் தாவேக்காவும் திமுகவும் இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிற காலகட்டத்தினால் சரியான முறையில் வேலை செய்கிற பொழுது ஆளுங்கட்சியினுடைய எதிர்நிலை வாக்குகளையும் பிறகாக இஸ்லாமிய வாக்குகளையும் கைப்பற்றுகிற முறையில் அதிமுகவில் இருக்கிற உழைக்கும் வர்க்க மக்களாக இருக்கிற டெல்டா பகுதியில் வாழ்கிற உழைக்கும் மக்களுடைய வாக்குகளை, இரட்டை இலை வாக்குகளுக்கு மாற்றான வாக்குகளை, இரட்டை இலை வாக்குகளை மாற்றி கொண்டு வருவதன் வாயிலாக தாவேக்காக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த தொகுதியை சார்ந்து அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் என்பது என்னுடைய பார்வையாக நான் இங்கே வைக்கிறேன். தாவேக்காக்கான ஆதரவு எந்த ஒரு வேட்பாளருக்கும் அதிகபட்ச ஆதரவு இல்லாத நிலையில் விஜய்க்கான ஆதரவு பெருகி இருக்கிற காலகட்டத்தில் சரியாக செயல்படுத்துகிற பொழுது சரியாக களத்தில் தாவேக்கா செயல்படுகிற பட்சத்தில் இஸ்லாமிய வாக்குகள், பிறகு இது ஜெயலலிதா சசிகலா காலகட்டத்தில் இருந்த அதிமுக ஆதரவு வாக்குகள்
இரட்டை இலையிலிருந்து அவர்களை பிரித்தெடுக்கிற நிலையிலே தாவேக்காக்கான வெற்றி வாய்ப்பு பாபநாசத்தில் மிக அதிகமாக இருக்கும். 2 முறை 3 முறை ஒருத்தர் இதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய மகன் என்கிற முறையில் அவருக்கான எதிர்ப்பலைகளும் இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற ஆட்சியினுடைய எதிர்ப்பலைகளை சரியாக கணித்து பயன்படுத்தி பிரச்சார வெற்றிகளாக்கி அதன் வழியாக வெற்றி பெறுவதன் மூலம் தாவேக்கா இந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கள நிலவரத்தை பொறுத்து நாம் அதை குறித்தான ஆலோசிக்கலாம். இந்த நிலையில் தாவேக்காக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன முதல் நிலையை எட்டுவதற்கு. நன்றி, வணக்கம்.